அடுத்து புரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாக்ட்லி. அடுத்து அதுக்கு நம்ம தனியாக உட்காந்து யோசிக்கணும்ல. கிராஃப்ட் அப்படின்னாக்கா, ஐயோ நான் என்ன பண்ணணும், இந்த டாபிக் ரிலவெண்ட்டாக நான் என்ன யோசிக்கணும் அப்படின்லாம் இருக்கும் இல்லையா. ஃபஸ்ட்டு கிராஃப்ட் அப்படின்றது எதுக்கு அப்படின்னாக்கா, பசங்களுக்கு மோர் தென் 5 minutes 5 நிமிஷத்துக்கு மேலே ஒரு கதையாக இருந்தாலும் ஒரு வசனமாக இருந்தாலும் இல்லை எந்த ஒரு ஜென்ரல் டாபிக் நம்ம பேசினாலும் நமக்கே என்ன ஆகிடும், ஒரு 2 minutes கேட்போம். 3rd டைம் என்ன சொல்கிறது, 3வது நிமிஷம் என்ன பண்ணுவோம், வேடிக்கை பார்ப்போம், வெளியே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், யார் வராங்கன்னு கவனிப்போம். ஆப்வியஸாக நம்மளோட அட்டென்ஷன் எங்கே போயிடுது, வேறு பக்கம் போயிடும். அப்போ கிராஃப்ட்டுன்றது என்ன அப்படின்னாக்கா, ஒரே காரியத்தை நம்ம செய்ய மாட்டோம். கிராஃப்டில் ட்ரேஸ் பண்ணுவோம், கட் பண்ணுவோம், வரைவோம், கலர் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே வேறு விஷயங்கள். ஸோ மைண்டுக்கு அது கொஞ்சம் எங்கேஜாக வச்சுக்கோம். ஒன்று. ரெண்டாவது, கிராஃப்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, நம்ம என்ன சொல்ல வருமோ அந்த பிள்ளைக்கு கண்ணுலேயும் பார்க்கும், காதுலேயும் அது என்ன பண்ணும், இன்ஸ்ட்ரக்ஷனை கவனிக்கும். அதே சமயம் அது கையில் தன்னுடைய வேலைகளையும் செய்யும். ஸோ இந்த 3 காரியமும் நடக்கும்போது என்ன ஆகிடும் அப்படின்னாக்கா, மைண்டில் அது ரொம்ப அழகாக ரெஜிஸ்டர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஏதாவது ஒரு போட் பண்ண ஈனோக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னாக்கா, அவன் போட்டா எதுக்கு மம்மி, இப்போ நான் நோவா கதை சொல்லும்போது என்ன சொல்லுவேன், அவர் பெரிய கப்பல் செஞ்சார்னா அவ்வளோ பெரிய கப்பல் செய்ய முடியுமா, முடியாது. அப்போ நான் அவனுக்கு என்ன சொல்லுவேன், அந்த ஸ்டோரி சொல்லும் போதே அவனுக்கு நான் அந்த போட்டு செய்ய சொல்லி கொடுக்கும்போது அவனுக்கு அது ஸ்டோரி ரொம்ப ஈஸியாக இம்பேக்ட் ஆகும். எந்த ஒரு இடத்துல அந்த போட்டாக இருந்தாலும் அந்த ஒரு வேர்டை பார்த்தாலோ இல்லை அதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்தை அவன் பார்க்கும்போது நோவா ஸ்டோரி அவனுக்கு ஞாபகத்தில் வரும் இன்டைரக்டாக. இது எங்கே படித்த ஞாபகம் இருக்கா அப்படின்னு அவனுக்கு ஆப்வியஸாக நம்ம சும்மா கேட்கும்போதோ இல்லை அவங்களே அந்த காரியங்களை பார்க்கும்போதோ அவங்களுக்கு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நமக்கு ஏதோ ஒரு யோசனை வந்துச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்களுக்கு அது ஞாபகத்தில் வரும். அதே போல் அந்த கிராஃப்டில் நம்ம கஷ்டப்பட்டு சொல்லிக் கொடுக்குறோம் இல்லையா, மெமரி வேர்ஸு ரிப்பீட் பண்ணி சொல்லிக் கொடுப்போம். அதை சில டைமில் போடும்போது இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பசங்க, கலர்ஃபுல்லாக பார்க்குறதுல ரொம்ப அட்மையர் பண்ணுற பசங்க, அந்த மாதிரி ரொம்ப துருன்னு இருக்கிற பசங்களாம் இந்த காரியத்தை பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக அதை என்ன பண்ணுவாங்க, அந்த வசனம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த கிராஃப்ட் அப்படின்னாக்கா அது ஆழமாக மனசில் பதிஞ்சிடும். அண்ணன் சொன்னது மாதிரி தான், எதுவோ 10 வசனத்தில் 2 வசனம் அவனுக்கு ஆழமாக பதிஞ்சால் கூட அவனுக்கு அதனுடைய பலனை ஃப்யூச்சரில் அவனுக்கு என்றைக்கு வேணுமோ ஆண்டவர் நேர்த்தியாக அந்த நேரத்தில் அதை காரியம் கிரியேட் செய்யும். வார்த்தை எனக்குமே போனது என்ன வராது, வெறுமையாக திரும்பி வராது. சரி, என்ன டாப்பிக்கு நான் போகலாம் அப்படின்னா, ஜென்ரலாக சொல்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக. இப்போ நான் வேலையிலேருந்து வரேன், அவசரமாக வரேன், என்னால் உடனே ஏதாவது கிராஃப்ட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு டைம் இல்லை. ஆப்வியஸாக டீச்சர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும், அதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். ப்ரிப்பேர் பண்ண முடியல, என்னுடைய சூழ்நிலை சரியில்லை, அந்த டைமில் நான் என்ன பண்ணேன், இன்றைக்கி நான் ஜெபத்தை குறித்து ஒரு டாபிக் போகிறேன் அப்படின்னா அந்த பசங்களுக்கு நான் வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஒரு A4 தான். நான் ஃபஸ்ட்டு எல்லாேருக்கும் A4 ஷீட்ஸ் கொடுத்துட்றேன். அம்மா யாராவது வாடா, எல்லாேருக்கும் ஒரு ஷீட் கொடுப்போம். தீபிகா இந்த பென்சில்ஸ் அப்படியே எல்லாேருக்கும் ஒன்று கொடுப்போம். கிராஃப்ட்டு அப்படின்னும் போது டீச்சரு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு பவுச் வச்சுருக்கணும். என்ன வச்சுருக்கணும் அதுலனா, பேசிக்காக பென்சில், ரப்பர், ஸ்கேல், ஷார்ப்னர், அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ரெட் பென், பிளாக் பென்னாவது வச்சுக்கணும். பசங்களுக்கு சும்மா உடனே செஞ்சு காட்டேன் எதுவுமே இல்லைன்ற பட்சத்தில், ஓகேவா. ஸோ இப்போது நான் அந்த பசங்களுக்கு ப்ரேயரை பற்றி சொல்லி கொடுக்குறேன், ஜபத்துக்கான காரியங்களை சொல்கிறேன், ஆண்டவர் நமக்கு எப்படி ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தாரு எல்லாம் சொல்லிட்டோம் இல்லையா. மேத்யூவில் சொல்லி கொடுக்குறாருல தன்னோட சீஷர்களுக்கு எப்படி ஜெபம் பண்ணோம், என்ன சொல்லி ஜெபம் பண்ணோம் அப்படின்லாம் அந்த ஃபுல் பேசேஜை சொல்லித்தரார். இப்போ நான் அதை அவங்களுக்கு பசங்களுக்கு அந்த ஃபுல் காரியத்தை நான் சொல்லிக் கொடுக்கணுன்னா அவங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம் இல்லையா. அவங்களுக்கு சிம்பிளாக 5 டிப்பில் நான் எப்படி சொல்லித்தர முடியும்னா, நம்மளோட 5 விரல் இருக்குது இல்லையா. ஸோ இந்த 5 விரல் அவங்கவுங்க ஃபிங்கர்ஸை இப்படி பேப்பரில் வச்சுக்கோங்களேன், வச்சு ட்ரேஸ் பண்ணுங்களேன்.
வரைஞ்சிட்டிங்களா? அவ்வளோதான். வெறும் உங்களுடைய பாம் வரைக்கும் வரைஞ்சிங்கன்னா போதும், உங்கள் உள்ளங்கை வரைக்கும் வரைஞ்சிங்கன்னா போதும். வெறும் ட்ரேஸ் பண்ணுங்க. ஸோ பசங்களுக்கு அவங்கவுங்களுடைய கையை வரையும் போது அவங்களுக்கு அது ரொம்ப ஆசையாக இருக்கும், தன்னுடைய கையை வரைஞ்சிருக்கோம் அப்படின்னு. ஸோ அவங்க வீட்டில் போயும் அவங்க சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க, அவ்வளோதான், உங்களுடைய கையை இவ்வளோ தூரம் வரைஞ்சிங்கன்னா போதும், முடிஞ்சிடுச்சு ட்ரேசிங். ஓகேவா? சரி, இப்போ நான் இதில் ஜபத்தை பற்றி நான் என்ன சொல்லித்தர முடியும்? ஃபஸ்ட்டு ஒன், இந்த இடத்துல தம் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, கட்டை விரல் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவரை ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணணும், துதிக்கணும், ஆண்டவரை உயர்த்தணும், அவருடைய நாமத்தை உயர்த்தணும், அவர் செஞ்ச நன்மைகளை சொல்லணும், அவர் எவ்வளோவா நம்ம மேலே கிருபையாக இருந்தார் அந்த காரியத்தை அவனுக்கு சொல்லணும். அவனுக்கு சொல்லும்போது எப்படி சொல்லுவோம், ஏசப்பா நீங்கள் நல்லவர், நீங்கள் வல்லவர்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது என்ன அர்த்தம், ப்ரேஸ் பண்ணுன்னு அர்த்தம். ஸோ அங்கே ப்ரேஸ் காட்ன்னு போடுங்க, துதிக்கணும், ஆண்டவரை துதிக்கணும், ப்ரேஸ் காட். கர்த்தரை துதியுங்கள். ஆமாம், கட்டவரல். கட்டவரல் இல்லாமல் நம்மளால் மோஸ்ட்லி எந்த வேலையும் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது இல்லையா, கிரிப். ஸோ கர்த்தரை துதியுங்கள். நெக்ஸ்ட்டு, ஆண்டவரை துதிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், நாம் யாருன்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். நமக்குள்ள பரிசுத்தமுள்ள தேவன், இன்றைக்கி வாசித்ததன்படி இன்றைக்கி வர்ஷிப்பில் சொன்ன மாதிரி அவரை தவிர பரிசுத்தம் உள்ளவர் யாருமே கிடையாது. அப்போ நமக்கு தெரியாமல் நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக எவ்வளோ தவறு செய்கிறோம், அந்த காரியங்களை கன்ஃபஸ் பண்ணணும். பிள்ளைங்க என்ன தவறு பண்ணோம், பிள்ளைங்க ஏதாவது செய்யுமா, என்ன தவறு, பிள்ளைங்க என்ன தப்பு செய்வாங்க, சின்னதாக செய்வாங்க, தெரியாமல் இது என் பென்சில், இது எனக்கு ரப்பர் நல்லாகுது நான் எடுத்துக்கிறேன், அதுதான் அவனுக்கு தெரிஞ்ச தப்பு இல்லையா. அந்த தப்பு நீ அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுருந்தா அதை ஏசப்பா கிட்ட சொல்லு அப்படின்றது. ஸோ கன்ஃபஸ் யோர் சின்ஸ், பாவங்களை அறிக்கை பண்ணு. நம்ம அன்னைக்கு என்ன பண்ணமோ, ஒருத்தனை தள்ளி விட்டுருப்போம், ஓடும்போது பிடிச்சி இழுத்துருப்போம், அந்த குழந்தையோட தெரிஞ்ச தவறு அவ்வளவுதான். ஸோ கன்ஃபஸ் யோர் சின், தவறுகளை ஆண்டவர் இடத்துல சொல்லுங்க. பாவ அறிக்கை. அடுத்தது நடுவில் என்ன அப்படின்னாக்கா, ஆண்டவர் நம்மளுடைய பாவங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணார், ஆல்ரெடி சிலுவையில் மறிச்சிட்டார். நம்ம அதுதானே சொல்கிறோம், ஆண்டவரை எனக்காக மரித்தார், எனக்காக பிறந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக ஜீவனை தந்து மீண்டும் உயிரோட 3ஆம் நாள் உயிர்த்தார். இதுதான் நம்மளுடைய சண்டே கிளாஸோடைய பேஸே இல்லையா. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் நமக்காக பாவங்களை அறிக்கை பண்ணிட்டா, நான் பாவின்னு அந்த பிள்ளை என்ன ஆகிடும், யோசிச்சிடும். அப்போது அதுக்கப்புறம் அவர் நமக்கு என்ன பண்ணார், அந்த பாவத்திலேருந்து விடுதலை கொடுத்தாரு, நம்மளை தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொண்டார், தன்னுடைய பிள்ளையாக என்ன பண்ணுறாரு, எல்லாம் நான் உனக்காக என்ன தருவேன், செய்வேன் அப்படிங்கிறாரு. அப்போ மன்னிச்சா தானே அந்த காரியம்லாம் ஆண்டவர் செய்வார். அப்போ அவர் செய்த நன்மைகளை எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஏசப்பா என்னை மன்னிச்சிட்டீங்க, நன்றி, என்ன உங்கள் பிள்ளையாக ஏற்றுக்கிட்டீங்க, நன்றி. ஸோ தேங்க்ஃபுல் ஃபார் எவ்ரி திங், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங், நன்றியோடு துதிக்கிறது எப்பயுமே. நெக்ஸ்ட்டு என்னது, நன்றி சொல்லுதல். நெக்ஸ்ட்டு அடுத்தது எப்பயுமே ஆண்டவர் என்ன பண்ணுவார், உன்னை நேசிக்கிறது போல் பிறரை நேசி அப்படின்பார் இல்லையா. ஸோ எல்லோரும் என்ன சொல்லணும், நீ சண்டை போடாத, நம்ம பசங்கள்கிட்ட என்ன சொல்லுவோம், சண்டை போடக்கூடாது, அவன் உன் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு ஈஸியாக இன்னொரு மெத்தட் என்ன சொல்லலாம் அப்படின்னா, நீ அவனுக்காக ஜெபம் பண்ணால் ஏசப்பா உனக்காக இருப்பார். சிம்பிள், அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். பெரிய எலாபரேஷன்னா சொன்னால் குழந்தைக்கு என்ன பண்ணாது, புரியாது. நீ ஷேர் பண்ணு, மற்றபடி உனக்கு என்னைக்காவது வேணும்னா ஏசப்பா உனக்கு யாரையாவது ஹெல்ப் பண்ணுவார், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ ப்ரே ஃபார் அதர்ஸ், மற்றவர்களுக்காக ஜபியுங்கள். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணுறாரு, நம்மளை பற்றியும் நம்ம கேட்கணும். ப்ரே ஃபார் யோர் செல்ஸ்.
நமக்காய் ஜெபிப்போம். அவ்வளோதான். லாஸ்ட்டாக என்னது? ஆமேன். லாஸ்ட் ஒன்று நமக்காய் ஜபிப்பது. நெக்ஸ்ட்டு ஆமேன். அவ்வளோதான். இது எல்லாமே எதுள்ள வந்துருச்சு. ஆமேன்னா என்ன ஆயிடுச்சு? இது எல்லாமே ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். அவர் என்ன காரியம் நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரோ, என்ன காரியம் நமக்கு கொடுத்துருக்காரோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது. இது எல்லாத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா? மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுறது, நமக்காக ஜெபம் பண்ணுறது, பாவங்களை அறிக்கை பண்ணுறது, நன்றி சொல்லுறது, அவரை உயர்த்துறது, இது எல்லாத்தையும் ஒன்றா க்ளோஸ் ஆகி எல்லாம் ஃபினிஷ் ஆகி ஆமேன். ஓகே, அவ்வளோதான். இது ரொம்ப நேரம் ஆச்சா? இதுக்கு நமக்கு நிறைய பொருட்கள் ஏதாவது தேவைப்பட்டுச்சா? ஒன்றுமே இல்லை. ஒரு பென்சில், பேப்பர். இன்னும் அட்ராக்டிவாக, இன்னும் ரொம்ப ஸ்மார்ட்டாக நம்மளால் டைம் அஃபோர்ட் பண்ண முடியும், ஃபினான்ஷியலாக அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இதே மாதிரி கொஞ்சம் கலர்ஃபுல்லான ஒரு பேப்பரில் இந்த விஷயத்தை நீங்கள் கட் பண்ணி வைக்க போகிறீங்க. அவ்வளோதான். இதே விஷயத்தை A4 பண்ணாமல் இந்த மாதிரி கலர் ஷீட்ஸில் பண்ணிங்கனாக்கா பசங்களுக்கு இன்னும் என்ன சொல்லும், ஹாப்பி ஆகிடுவாங்க. இது முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். நீங்கள் என்ன பண்ணலாம், சிம்பிளாக கட் பண்ணிடலாம். பாப்பா இந்த சிசர்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுறியா? இந்த தங்க பார்த்துடா குத்திர போகுது. நாங்கள் இந்த சைடு ஷேர் பண்ணிக்கோ ஸ்வேதம்மா, எடுத்துக்கடா. அழகாக நீங்கள் கை வரைஞ்சிருக்கீங்க இல்லையா, அதை அப்படியே ட்ரேஸ் பண்ணி கட் பண்ணுங்கள். மேலே எழுதிக்கிறீங்க. விரலுக்குள்ள இல்லை. ஸோ அந்த குழந்தைக்கு என்ன பேசிக்காக எப்படி ஜெபம் பண்ணோன்றத நம்மளால் ஈஸியாக சொல்லித்தர முடியும். அவ்வளோதான். அவனுக்கு அந்த 5 அந்த பேஸான காரியம், அந்த 5 விஷயத்தை அவன் மைண்டுக்குள்ளே ஈஸியாக ரெஜிஸ்டர் ஆகிடும். அதுக்குள்ளே இன்னும் சிசர் இருக்கா படுறா, இந்த பவுச்சுக்குள்ளே படுறா. எல்லாமே இன்றைக்கி நான் உங்களுக்கு மோஸ்ட்லி A4 ஷீட்டில் சொல்லித்தரேன். ஏன்னா ஒயிட் பேப்பர்ஸ் ஏதாவது வீட்டில் என்ன சொல்கிறது, பழைய நோட் புக்ஸ் எல்லாம் பசங்களது இருக்கும், இல்லை நீங்களே படித்தது இருக்கும் ஸ்கூல் டைம்ஸில், அதை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணிக்கலாம் சண்டே கிளாஸ்க்கு. A4 ஷீட்டுக்குன்னு காசு ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. வேண்டியது பசங்களுக்கு அதோடைய இன்ட்ரெஸ்ட், அவ்வளோதான். அவங்களுக்கு ஒரு 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 விஷயம் தான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் தன்னை கையில் இருக்கிற மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். இவ்வளோதாங்க. இன்னும் குட்டி 4 இயர்ஸ் இருக்காங்க பசங்க, 5 இயர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களோட குட்டி ஃபிங்கர்ஸ் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். அவங்களே அவங்கள அட்மையர் பண்ணுவாங்க. சிம்பிள். ஓகே, சிசர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கம்மா. அவ்வளோ தானடா. இந்தம்மா ஒன்று, இன்னும் ஒன்று இருக்குது. வேறு யாருக்காவது வேணுமா? அவ்வளோதான். இது நமக்கே சில டைமில் பார்க்கும்போது எதுக்கு ஜபிக்கணும் ஆண்டவரே, நான் யாருக்கு ஜபிக்கணும்ல சில டைமில் நம்ம கன்ஃபியூஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளான ப்ரேயர் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அவர் பெருசாக எதையுமே எதிர்பார்க்கலாம் ஆண்டவர். ஓகே, பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து இன்ட்ரெஸ்டாக அட்டன் பண்ணி வீட்டில் போய் ஒட்டி வச்சுருவாங்க. ஒட்டி வச்சா எல்லாருக்குமே அவங்க அப்பா அம்மாவுக்கு கூட தெரியலனா எப்படி ப்ரே பண்ணணும். இப்படி போயிட்டு அவங்கவுங்க வீட்டில்மா நான் ஏசியில் இங்கே ஒட்டிக்கிறேம்மா, பீரோவில் நான் ஒட்டிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லுங்கள்ல. பார்க்குறப்பெல்லாம் யாராவது வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போய் காட்டுங்க. அவங்களுக்கு அது ரெஜிஸ்டர் ஆக டைம் ஆகும், அவங்க என்ன செஞ்சாங்கன்றது டைம் ஆகும். ஆனால் அது அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள இம்பேக்ட் பண்ணும்.
அவங்க ஃப்ரெண்ட்ஸை இம்பேக்ட் பண்ணணும். அதே விஷயத்தை அவனோட விட்டுற மாட்டான். அவன் என்ன பண்ணுவான், அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லுவான். ஸோ சிம்பிளான விஷயங்களில் தான் நம்ம வந்து ஈஸியாக சுவிசேஷத்தை சொல்ல முடியும்.